பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 52வது நாள் ஜெபத்துல 4வது நாள்ல இருக்கிறோம். பாழானதை கட்டி எழுப்புவோம் அப்படின்ற தலைப்பின் கீழ நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமீன். ஆமாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கிறோம். ஊழியக்காரர் எல்லாருமே பாழா கிடக்கிற காரியத்தை எழும்பி கட்டும்படிக்காக கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்காரு. நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் பாழா கிடக்குதுன்னா அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா திரும்பி எழும்பி கட்டுகிற அனுபவத்தை கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக நம்மளுக்கு கட்டளையிடுவாராக. இன்னைக்கு 4வது நாள் காரியத்துல அப்படி பாழான காரியத்தை கட்டி எழுப்புவதற்கு நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம செய்ய போற காரியத்தை யாருக்கும் அறிவிக்க கூடாது. அந்த காரியத்தை மையமா வச்சுதான் இன்னைக்கு 4வது நாள்ல பார்க்க போறோம். இதற்கு நம்ம பார்க்க வேண்டிய வேத பகுதி நெகேமியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கணும். இதுல 4 காரியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் அறிவிக்க கூடாது அப்படின்றதுக்காக. நேற்றைய தினத்துல நெகேமியா ராஜாவிடத்துல ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கடிதம் எதற்காக அப்படின்னா, யாராச்சும் அவங்களோட இடையூறு பண்ணாங்க அப்படின்னா வழி விடலாம் அப்படின்னா அந்த ராஜாவோட கடிதத்தை காமிச்ச உடனே அவங்க எல்லாருமே வழி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது ராஜா லெட்டர் மட்டும் தரல. என்ன தந்திருக்காங்க அப்படின்னா ராஜாவின் அந்த இராணுவ சேனை குதிரைப்படை எல்லாத்தையுமே நெகேமியா கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நெகேமியாவும் அந்த படைகள் எல்லாருமே வராங்க. இப்போ இங்க சன்பலாத் தொபியா அப்படின்றவங்க இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒருத்தவங்க விசாரிக்க வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அங்க விசனப்படுறாங்க. அங்க இந்த 2 வசனத்துல இருந்து நம்ம 2 காரியம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை அதாவது பாழா கிடக்கிற காரியத்தை நம்ம திரும்ப கட்டி எழுப்புறதற்கு கர்த்தர் நம்மளுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய கரம் அபிஷேகமும் வரும்போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வாய்க்க பண்ணும். அது மட்டும் இல்லாம அங்க ராஜா இராணுவ சேனைகளை நெகேமியா கூட அனுப்பி வச்சது போல கர்த்தர் நம்மளுக்கு தூதர்களை அனுப்பி வச்சிருக்காருங்க. நம்ம தனியா இருக்கிறோம். இந்த காரியத்தை நான் எப்படி தனியா முடிப்பேன்? இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒரு காரியம் நான் துவங்க போறேன், நான் தனியா இருக்கிறேன், நான் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ தனியா இல்ல, என்னோட கரம் உன் கூட இருக்கு, நான் அபிஷேகித்த அபிஷேகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தூதர்கள் உங்களோட இருக்கிறாங்க. நம்மளுக்கு பணிவிடை செய்கிறதற்கு கர்த்தர் தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறாருங்க. எதை குறிச்சும் நம்ம கலங்கக்கூடாது. தனிமையா இருக்கிறோம் அப்படின்றத கலங்கக்கூடாது. 2வது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த காரியத்தை நம்ம கட்டி எழுப்புறதற்கு நம்ம எழும்பும்போது எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா விசனப்படுவாங்க. நம்ம அபிஷேகம் இருக்கு, தூதர்கள் நம்மளோட இருக்கிறாங்க அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான், ஆட்களை எழுப்புவான். நம்மளுக்கு விரோதமா எழுப்புவான். நம்மளுக்கு விரோதமா அவங்க விசனப்படுவாங்க. அப்படி அவங்க விசனப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காரியத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, எதை குறிச்சும் கலங்காத. மத்தவங்க விசனப்படுறாங்களா, பிசாசு ஆட்களை விரோதமா எழுப்புறானா, நீ எதை குறிச்சும் கலங்காத, நான் உன்னோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. 3வது காரியம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம வசனத்துல வாசிக்கும் போது நெகேமியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நான் எருசலேமுக்கு அங்கே 3 நாள் இருந்த பின்பு அப்படின்னு இருக்கு. இங்க நெகேமியா எருசலேமுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே காரியத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணல. 3 நாள் வெயிட் பண்றாங்க. அதே போலதான் கர்த்தர் நம்மளுக்கு எழுந்து காரியத்தை நடப்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. பாழான காரியத்தை எழும்பி கட்டுறதற்கு இந்த காரியத்தை நீ செய் அப்படின்னு நம்மளுக்கு பேசிட்டாலும் நம்ம கர்த்தர் பேசிட்டாருன்ற உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம தீவிரமா செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்காக எல்லா காரியத்தையுமே தீவிரமா செய்வாரு. யோசேப்பை தீவிரமாய் கொண்டு எல்லாத்தையுமே செஞ்சார். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும். 3 நாள் அவருடைய சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம காரியத்தை இது பண்ணணும். இங்க நெகேமியா எருசலேமுக்கு 3 நாள் வெயிட் பண்ணாங்க. எலேசர் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான் ரெபேக்கா தான் பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி கூட மௌனமா இருந்தாங்க. இந்த காரியம் என்னமா முடியும் போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா இருந்தாங்க. அதே போலதாங்க நம்மளுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை பேசி இதை செய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே இது பண்ணாம கர்த்தருடைய காரியத்துல ஜெபம் பண்ணி பொறுமையா நம்ம செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பா அந்த வாலிவாசலை நம்மளுக்கு திறப்பாருங்க. எந்த ஒரு இடையூறும் வராது. 3வது காரியம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே செய்யாம அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அதுக்கடுத்து பொறுமையா நம்ம செய்யணும். 4வது காரியம் என்ன அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி
என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. 16வது வசனத்துல நான் வாசிக்கும்போது, நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள், பெரியவர்கள், அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. இந்த 2 வசனத்துல இருந்து என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா, நெகேமியா எதுக்காக எருசலேமுக்கு போயிருக்காங்க அப்படின்றத யாருக்குமே சொல்லல. எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு யார்ட்டயுமே சொல்லல. அவங்களோட சேர்ந்து போறாங்க. போய் நகரத்த சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனியா போறாங்க. கழுதை அந்த காலத்துல இருந்துக்கலாம். அந்த கழுதையில போயிருக்கலாம். அப்படி அவங்க அந்த கழுதை மட்டும் தான் இருந்தது. அதாவது தன்னந்தனியா போறது தான் அவங்க சொல்றாங்க. நெகேமியா தனியா தான் போறாங்க. மனுஷர்கள் யாருமே இல்ல. ஆனா கர்த்தர் கரம் நெகேமியா மேல இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சுற்றிலும் போயிட்டு எல்லாருமே வேவு மாரி பார்க்குறாங்க. எந்தெந்த காரியம் என்னென்ன இருக்கு, யார் யார் எப்படி இருக்குன்றத அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் போனத, தான் இந்த மாரி விசிட் பண்ணத யாருக்குமே சொல்லல. ஏன் அப்படின்னா, சொன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? கலகம் உண்டாகும். இல்ல வேறு ஏதாச்சும் இருந்தாக்கும். அதனால அவங்க வந்துட்டு நெகேமியா என்ன காரியத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அந்த நேரம் வரைக்கும் சொல்லவே இல்ல. அந்த காரியம் செய்ய ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் யார்ட்டயுமே சொல்லல. இந்த வசனத்துல இருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சில காரியம் கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சிருப்பாங்க. பாழாய் கிடக்கிற காரியத்த நீ எழுந்து நடப்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல சில ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கையில வந்திருக்கும். அத வந்து அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சில நேரத்துல அந்த ஆசீர்வாதம் நம்ம வெளிய சொல்லும்போது, அது வந்து நம்மளுக்கு கைகூடி வராம போயிருதுங்க. கிடைச்சது தான். ஆனா அது நம்மளுக்கு கைவிட்டு போயிரும். இப்படி கர்த்தர் சில நேரத்துல நம்மள வார்ன் பண்ணுவாரு. நம்ம சொல்லுவோம், கர்த்தருடைய நாமத்த மகிமைப்படுத்துவதற்கு நான் சாட்சியா சொல்றேன் அப்படின்னு. இல்ல, சில காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லாத, நீ அறிவிக்காத, அப்போதான் அந்த காரியம் வந்து முழுமையா அடையும் அப்படின்னு சொல்றாரு. அதுவா வெளிப்படுற வரைக்கும் நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, சோ சோ இத குறிச்சு நம்ம வேதத்துல கூட நம்ம வாசிக்கலாம். எங்க அப்படின்னா, நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம், 25ஆம் வசனத்த நம்ம வாசிக்கும்போது, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். இதுல எலிசபெத் ரொம்ப நாள் கழிச்சு கர்ப்பமாகிட்டாங்க. கர்ப்பவதி ஆன பின்னாடி 5 மாசம் அவங்க வந்து வெளிய வரலங்க. மறைந்திருந்தாங்க. இதே போல தான் சில ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொண்டு அத நம்ம வெளிய சொல்லக்கூடாது. அது வெளிப்படும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிய வரும். நம்மள குறிச்சு அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி நம்மளா போயி நம்ம சாட்சி சொல்றோம்ன்னு சொல்லிட்டு கிடைச்ச ஆசீர்வாதத்த நம்ம இழந்து போயிறக்கூடாதுங்க. இத கர்த்தர் தெளிவா சொல்றாரு. சில காரியம் நீ யாருக்கும் சொல்லாத, மறைமுகமா வை. கர்த்தர் காரியத்தை கைக்கூடிவாறு பண்ணும்போது நாளானது அது விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்றாருங்க. கர்த்தர் இந்த 4 காரியத்தை இன்னைக்கு 4வது நாள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. முதலாவது, பாழாய் கிடக்கிறதை நம்ம எழும்பி கட்டும்போது நம்ம என்ன பண்ணணும்? தனிமையா இல்ல, கர்த்தர் கரம், அபிஷேகம், அவர்களுடைய தூதர்கள் நம்மளோட இருக்கிறதுனால நம்ம தனியா இருக்கிறோம்னு பயப்படக்கூடாது. 2வது காரியம், நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம செய்யும்போது மத்தவங்க பார்த்து விசனப்படுவாங்க. பிசாசு நம்மளுக்கு விரோதமாக ஆட்களை எழுப்புவான். அத குறிச்சு நம்ம கலங்கக்கூடாது. 3வது காரியம், நம்மளிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து அதற்கு பின்பாக பொறுமையா காரியத்த நடப்பிக்க ஆரம்பிக்கணும். 4வது காரியம், நம்ம கர்த்தர் ஒரு காரியம் செய்ய சொல்லியிருந்தாரு. ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிருந்து அப்படின்னா, யாருக்கும் நம்ம அறிவிக்கக்கூடாது. அது அறிவிச்சோம் அப்படின்னா, அது இழந்து போறதுக்கு நேரிடும். இழந்து போகாம கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னார் அப்படின்னா ஒரு காரியம் இருக்கும். அதனால அத நம்பி நம்ம காரியத்த அறிவிக்க கூடாதுங்க. இந்த 4 காரியம் தான். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. 52 நாள் ஜெபத்த நீங்க ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இன்னைக்கு இந்த 4வது தினத்த நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க எங்களோடு பேசினது போல நாங்க இக்காரியத்தை எழும்பி கற்ற வரைக்கும் ஏசப்பா, எங்களோட காரியங்கள நாங்க யாருக்கும் அறிவிக்க கூடாது. ஏசப்பா, இந்த காரியம் நாங்க எப்படி செய்வோன்றத ஆவியானவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஆவியானவரே அப்பா பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறாங்கன்னா, இல்ல தகப்பனே நான் தனியா இருக்கிறேன், என் காரியத்தை செய்ய முடியாதுன்னு தகப்பனே அவிசுவாசமாகவும் சந்தேகமாகவும் இருந்தாங்கன்னா, ஆவியானவரே நீங்க அவங்கள பார்த்து பேசுறீங்க தகப்பனே. நான் கூட இருக்கிறேன், உன்னை அழைத்தது நான், உன்னை கைவிட மாட்டேன், என்னோடு சேர்ந்து நீ செய்வ அப்படின்னு ஏசப்பா நீங்க சொல்றீங்க தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை குறிச்சு எல்லாரும் எரிச்சல் அடைந்தாலும் அப்பா தகப்பனே ஆவியானவரே அப்பா, வன்கண் உள்ளவர்களாக விசனம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஏசப்பா நாங்க அதை குறிச்சு கலங்க கூடாது தகப்பனே. எங்களுடைய ஓட்டத்தை நாங்க ஆவியானவரே எங்களுடைய ஓடு பாதையில ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க.
செய்யுங்க. தகப்பனே ஆவியானவரே, நீர் நிர்ணயித்த காரியம், நீர் பேசின காரியம், நாங்க தகப்பனே ஆவியானவரே எங்களுடைய சுயத்துல தகப்பனே தீவிரமா எடுத்து செயல்படக்கூடாது. உம்முடைய சமூகத்துல அமர்ந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்க ஆவியானவரே அதை செய்யணும். உதவி செய்யுங்க. 4வது சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தகப்பனே ஆவியானவரே, அப்பா இந்த 4 நாட்களே நீங்க அற்புதத்த ஆவியானவரே பேஸ்மெண்ட் போட்டிருப்பீங்க. ஆவியானவரே சில காரியம் அப்பா கைக்கூடி வர்ற மாதிரி இருக்கும். தகப்பனே அந்த காரியத்த குறிச்சு தகப்பனே இவங்க யார்கிட்டயும் சொல்லாதபடிக்கு என் தேவன் தகப்பனே முற்றிலுமாக முழுவதுமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க அவங்களுக்கு கட்டளையிடுங்க சுவாமி. ஏசப்பா தகப்பனே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தகப்பனே இதை கேட்டாங்கன்னா, ஏசப்பா ஒரு நம்பிக்கைய நீங்க தாங்க. ஆவியானவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் மாத்திரம் தான். ஆவியானவரே சூழலை கட்டுப்படுத்துகிற ஆவியானவர், எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் நீர் அவர்களுக்கு மாற்றிக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த 52 நாள் அளவும் தகப்பனே ஆவியானவரே, அப்பா தடையின்றி அப்பா இந்த பிரேயர் நடக்க உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எல்லாரும் தகப்பனே எல்லா நாட்களும் ஆவியானவரே, அப்பா தகப்பனே அட்டெண்ட் பண்ண நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. கூட இருங்கப்பா. வார்த்தையின் மூலமாக நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. நன்றி, நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Jesus loves you.